என்னோட பெயர் பிரீத்தி. நான் திருக்குறள்ல 421வது குறள் சொல்லப் போறேன். "அறிவற்றாங் தாங்கும் கருவி செறுவார்க்கு உள்ளளிக்க லாகா அரண்." இப்போ ஒரு காட்டுல குரங்கு எல்லாம் வாழும். ஓகேவா? அந்த குரங்கு புத்திசாலி குரங்கு என்ன பண்ணும் அப்படின்றது தான் இதோட கதை. இதுல என்னன்னா, இப்போ 2 முதல தண்ணி கடல்ல இருக்கும். இப்போ முதலைங்க பேசிக்கும். இப்போ நம்ம நண்டு மீனுமே எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கோமே, நம்மளுக்கு வேற ஏதோ கிடைக்காதான்னும் போது ஒரு பறவை பறந்து வரும். அப்போ அப்போ வரும்போது அந்த பறவை அந்த வெயில்ல அதுக்கு கண்ணு சரியா மக்களா தெரியற தொட்டு அது பாறாங்கல்லுன்னு நினைச்சு அந்த முதல அதாவது வீரான்ற முதல மேல உட்காரும் ஃபர்ஸ்ட். அந்த முதல அந்த முதல ஆடும்போது அதுக்கு தெரியாதுல்ல, அது கல்லு தான் நினைச்சு உக்காந்துதா. அதுக்கு தெரியாதுன்னும் போது அது பயந்துடுச்சு. ஏஞ்சி ஓடும் போது இன்னொரு முதல மேல போய் உட்காந்துடுச்சு. அதுவும் கல்லுன்னு நினைச்சு அது மேல உட்காடவும் அதுவும் ஓடி போன தொட்டு ரெண்டுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிச்சுங்க. அதை பிடிக்க போய் என்னையே பிடிக்க பாக்குறீங்களான்னு சொல்லி அது தப்பிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 முதலையும் கரையை தாண்டி வெளியே வரும்போது 2 பேசிக்கும். இப்போ கொளுத்த பண்ணி வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தது. இன்னொரு இது முதல்ல என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல இப்போ அதுங்க போயிடுச்சு, அதனால இப்போ வராது அப்படி. அப்ப நம்ம என்னதான் சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது இன்னொரு முதல்ல சொல்லுச்சு, அதுக்கு நம்ம குரங்கோட மூளையை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது கொஞ்ச நேரத்துல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ எனக்கு வயசாயிடுச்சுல, அதனால நான் இப்போ அதுங்களை பிடிச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த முதல்ல யோசிச்சதுக்கப்புறம் அந்த வயசான முதல்ல இது தண்ணியிலேயே போயிடுச்சு. திரும்பி இந்த முதல்ல மட்டும் குரங்கு சத்தம் கேட்டு அப்ப பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த குரங்கு பயந்துடுச்சு. அந்த முதலைய பார்த்து குரங்கு பயந்துடுச்சு. அந்த பயந்தோடனே ஓடி போயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து குரங்கு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் நிற்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை இதுவும் கேட்டுது. அவங்க தரமாட்டேன்னு சொல்லி அது மேலே வாழைப்பழத்தை போட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அது என்ன சொல்லிட்டு போச்சுன்னா, நான் வாழைப்பழ தாரியே நான் எடுத்துட்டு தரேன், அப்போ பாருங்க, அப்போ உங்களை வெறுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அது போயிட்டு பார்த்தது, கடலை தாண்டி ஒரு இடத்துல வாழை மரமா நிறைய இருந்தது. அதுல இருந்து வாழைப்பழத்தை எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் போது அது மீனை பார்த்து தண்ணியில யோசிச்சுட்டு இருக்கும் போது மீன் தண்ணியில மிதந்தது. அதை பார்த்துட்டு அது வாழைல எதையோ ஒண்ணு கட்டி அதுல போக பார்த்துச்சு. ஆனா அது நின்ன இடத்துலயே தான் நின்னுது. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தது. திரும்பி பறவையை பார்த்தது. ரெண்டு இலைய வச்சுட்டு அது என்ன பண்ணுச்சு, பறக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்தது. இதெல்லாம் பார்த்துன்னு இந்த முதல்ல சிரிச்சுட்டு, நான் உன் நண்பன் தான், பயப்படாத, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த குரங்கும் கீழே இறங்கி வந்தது. இறங்கி வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, நீ சாப்பாடு தெரியா, எனக்கும் டெய்லி மீன் நண்டு தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு. அதுக்கு எனக்கு பழம் வேணும் அப்படின்னு கேட்டது. குரங்கும் அதுகிட்ட இருக்க பழத்தை எடுத்துன்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு, நான் உன்னை இட்டுட்டு போறேன் அந்த சைடு, நீ பழத்தை எடுத்து நம்ம 2 பேரும் நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இது சொன்னோன்னா அந்த குரங்கும் நம்பி அது கூட போச்சு. அவங்க நடுவில் போகும்போது அந்த வயதான முதல்ல பரவாயில்லையே, ஒரு குரங்கு பிடிச்சிட்டியே அப்படின்னு கேட்கும்போது அந்த முதல்ல சொல்லிச்சு, நான் இப்பெல்லாம் குரங்கெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சொல்லுது, நண்பனை யாருன்னா எதனா சாப்பிடுவாங்களா அப்படின்னு குரங்கு சொல்லிச்சு. இந்த முதல்ல அதுக்கப்புறம் சொல்லுது அந்த வயசான முதல்ல கிட்ட, என்னோட குரங்க நீ சாப்பிடலான்னு பாக்குறியா, நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த குரங்குக்கு சந்தேகம் வந்தது. என்னை ஏமாத்தி இட்டுன்னு வந்திருக்கியா, அப்போ என்னை சாப்பிட்ற போறியா நீ அப்படின்னு அதுக்கு ஒரு இதுவாயிடுச்சு. சந்தேகம் தொட்டு, நண்பா நீ என்ன நினைச்ச, குரங்குங்கள்லாம் மூளையை தலையிலேயே வச்சு எடுத்துட்டு வருவோன்னு நினைச்சியா, வெளியே போகும்போது யாருன்னா குரங்கோட மூளைக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூளையை நாங்கள் எடுத்து மரத்தில் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. எங்கள் மரத்தில் ஒரு 50 கிட்ட மூளை இருக்கும் அப்படின்னோடனே அந்த முதலைக்கு ஆசை அது மேலே போயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னா, சரி எனக்கு அந்த இது தரியா, மூளையை தரியா அப்படின்னு கேட்கும்போது தரேன், ஆனால் நம்ம கரைக்கு போய் ஆகணுமே அப்படின்னும் போது இட்டுன்னு போயிடுச்சு. அந்த முதலையே இட்டுன்னு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே கரை ஏறினக்கப்புறம் நீங்க எனக்கு முதல்ல எத்தணும் வா அப்படின்னு சொல்லி குரங்கு கிட்ட சொல்லிச்சு. குரங்கும் போயிட்டு, அப்பா எஸ்கேப் ஆயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி போச்சு. போயிட்டக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த முதல்ல கேட்டது, எங்க எடுத்துட்டு வா அப்படின்ச்சு. அந்த குரங்கு சொல்லிச்சு,
இந்த மாரி நான் வந்து எந்த குரங்குனா மூளையை வந்து வச்சுட்டு வருமா, அந்த நீ மூளைக்கு ஆசைப்பட்டு இதை ஏமாந்துட்ட. அந்த முதல்ல வந்து ஏமாந்து போச்சு. இதுன்னா என்ன, இது என்னத்துக்கு சொல்றேன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சுய புத்தி, ஒரு அறிவு வேணும்ன்றது வந்து இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காரு. இதை தான். தேங்க்யூ.